எதுக்கு இந்த மாற்று பரிகாரம்லாம் இஸ்லாத்துல சொல்லப்படுது? உனக்கு கேடுப்பா, முட்டுக்கால் வலிக்குது, நிக்க கூடாது டாக்டர் சொல்லிவிட்டா, நீ நின்று தான் தொழ வேண்டாம், அது கேடு, தொழுவ கூடாது, உட்கார்ந்து நீ நிக்க முடியலன்னா உட்கார முடியும், படு, தண்ணி பயன்படுத்தி தயமம் பண்ணு, அப்படி சொல்லப்படுதா இல்லையா? அப்ப இந்த வணக்க வழிபாடுகள்ல கூட சில ஆட்களுக்கு கேடு வரும் என்று சொன்னால் அவங்களுக்காக சலுகை தருவது எதை காட்டுது? எல்லாம் உங்க நன்மை. இந்த மார்க்கத்தில் உள்ள எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் உன்னுடைய நலனுக்கு ஏற்றவாறு தான் வச்சிருக்கிறேன். நான் படைச்ச இறைவன் எனக்கு தெரியும். இந்த நிலையில உள்ளவன் இன்னும் செய்யக்கூடாது எனக்கு தெரியாதா? நீங்க டாக்டர் தான் கண்டுபிடிக்கணுமா? உன்னை யார் படைச்சா அந்த இறைவனா எனக்கு தெரியாதா? அப்படிங்கிற வகையில் இறைவன் என்ன பண்றான்? எல்லா சட்டம், தொழுகை எடுத்துக்கிறங்க, நோம்பு எடுத்துக்கிறங்க, நோம்பு பட்னியா இருக்கிறது தான். அதுக்கான எல்லாரும் நோம்பு இருக்க முடியுமா? ஒருத்தனுக்கு அல்சர் நோய் இருக்கிறது, அல்சர் நோய் இருந்தால் என்னவாயிரும்? அவனுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்கணும், கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி வயிறு புண்ணாக்கிட்டே இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்வார்களே. ஆனால் அந்த நிலைக்கு ஆளாயிட்டான்னு சொன்னா நோம்பு வைக்கக்கூடாது. நோம்பு வச்சு செத்து போயிடக்கூடாது. அவன் என்ன செய்யணும்? ஒரு நோம்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துட்டு போ. அது மாதிரி இருக்கிறது. சில நோய்கள் முத்திக்கிட்டே போற நோய்கள் இருக்கிறது. தள்ளாத வயசு 95 வயசு கிழவன் ஆயிட்டாரு, அவர் பக்தி முத்தி போய் நான் நோம்பு வைக்க போறேன்னா விடக்கூடாது. எப்படி நோம்பு வைப்ப? உனக்கு தான் முடியாட்டி வேற ஒரு பரிகாரம் இருக்குது. என்ன கவனிக்கணும்? எந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒழுங்கா, நிம்மதியா, சந்தோஷமா, எந்த கேடும் இல்லாமல் வாழ ஆசைப்பட்டீர்களே ஆனால் இஸ்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒத்த வரி போதும். என்ன கரி? உனக்கு கேடு செய்யற எதையும் நீ செய்யாதே. அதை வலியுறுத்துகிற மார்க்கம் இது இல்லை. வணக்க வழிபாடுகளாகவே இருந்தாலும் சரி, தலையில நின்று வணங்குறது இஸ்லாம் ஒத்துக்கிறாது. காசு நடந்தே நான் 1000 மைல் போவேன்னு சொன்னா அதை இந்த இஸ்லாம் ஒத்துக்கிறாது. கடும் குளிர் தாங்க முடியாட்டாலும் தண்ணியில போய் முங்கணும்னு சொல்வதை இஸ்லாம் ஒத்துக்கொள்ளாது. அதாவது கடுமையான ஒரு நோயாளியா இருந்தாலும் அதெல்லாம் முடியாது, நீ நோன்பு வச்சுதான் ஆகணும் என்று சொல்லி உன்னை இஸ்லாம் வற்புறுத்தாது. வெளியில் ஹஜ்ஜிக்கு போவதற்கு உடல் ரீதியாகவோ பண ரீதியாகவோ உனக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. கடனை வாங்கி உடனே வாங்கி பிச்சை எடுத்து சொத்தை வித்துட்டு போகணும்னு சொல்லி இந்த மார்க்கம் உனக்கு சொல்லாது. அப்ப எல்லாமே இந்த மார்க்கம் எப்படி நம்ம பார்க்குதுன்னு கேட்டா, தனி மனித நலன், உன்னுடைய நலன். இஸ்லாம்னு சொன்னாலேயே முதல் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த சமூக நலனுக்கு நீ ஒத்துழைக்க வேண்டும். அது மாத்திரம் பத்தாது, உன்னுடைய நலனையும் நீ காத்துக்கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் நம்ம கேடு வருமா, இது ஆபத்து வருமா, இது நல்லதா, இது செய்யணுமா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும்? ஆய்வு பண்ணி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் அது எவ்வளவு பெரிய நன்மையா இருக்கு. இந்த நன்மை யாருக்கு கிடைக்கிறது? முஸ்லீமுக்கு கிடைக்கும். எந்த முஸ்லீம் கிடைக்கும்? எந்த முஸ்லீம் எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் இது எனக்கு நன்மை தருமான்னு யோசிச்சு பார்த்து படிப்படி உன்னிப்பாக கவனத்தை செலுத்தி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்.